இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்குவாங்கல்ல, அதுதான் வந்து இப்போ மீனாவும், முத்துவும் பண்ணிட்டு இருக்காங்க. தங்களுக்கே தங்கறதுக்கு இடம் இல்ல, இருக்கிறது எல்லாமே பிரச்சனையா இருக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து இந்த வீட்ல திட்டு வாங்காம கடக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. இவங்களே பாத்ரூம் பக்கத்துலயா, இதுல வந்து மொட்டை மாடிலயா, ஹால்லையான்னு தெரியாம தூங்கிட்டு இருக்காங்க. இதுல கிறிஷ இங்க கூட்டு வராங்களாம். கிறிஷுக்கு வந்து ஒரு மன உளைச்சல குடுக்கறதுக்கே கூட்டு வர மாரி இருக்குது. அவர் பேசாம பாட்டி கூட இருந்தாவாச்சும் நிம்மதியா இருப்பாரு. இங்க கூட்டு வந்து விட்டு, இங்க விஜயா திட்டுறதுலேருந்து ஆரம்பிச்சு தங்கறதுக்கு இடம் இல்லங்கிறது வந்து எல்லா வேலையும் செய்யணும். இதுக்கு நடுவுல இப்போ ரோகிணி வேற இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ரோகிணிய வேற கூட்டு வச்சு பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிருக்காங்க. இதுல ஏற்கனவே மனோஜ் வந்து ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை பெற்ற ஒருத்தி இப்போ இதெல்லாம் சொல்லாமல் வேற ஒரு பேரை மாற்றி வேற இடத்துல போய் இன்னொரு கேனையனை இழிச்சவன் ஏமாற்ற போகிறான்ல அப்படின்னு வந்து தன்னை பற்றி தானே வேற பேசிகிட்டு இருக்காரு. பாவமாக இருக்குது அவரை பார்த்தா. ஸோ இந்த கூத்துக்களுக்கெல்லாம் நடுவில் இப்போ வந்து மனசில் கண்டிப்பாக ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும் ரோஹினிக்கு. எப்பயுமே மீனா கூட வந்து கிறிஷ் க்ளோஸாக இருக்கிறா அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் அது ஏன் புள்ள இவனுங்க எப்படி அதை வளர்க்கலாம், எப்படி தத்தெடுக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லி அதை தடுத்து நிறுத்திட்டா பெட்டர். இந்த தத்தெடுக்கிற கதை இப்போதைக்கு வேணான்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது?